Tamil Bible Study. Praise the Lord. வேத பாடம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம். யூதாவின் ராஜாவாகிய ஆகாசின் 12ஆம் வருஷத்தில் ஏலாவின் குமாரனாகிய ஓசேயா இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி சமாரியாவிலே 9 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். ஆனாலும் தனக்கு முன்னிருந்த இஸ்ரவேலின் ராஜாக்களை போல் செய்யவில்லை. இதுவும் வித்தியாசமான காரியம். மேலே இஸ்ரவேல் தேசத்துல எப்படிதான் நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகிறோம். அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிற ராஜாக்களாகவே பார்த்து கொண்டு வருகிறோம். ஆனா இப்போ பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஓசேயா என்கிற ராஜா அவனும் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். ஆனா அவனுடைய தகப்பன் அந்த ராஜாக்களை போல இல்லை அப்படின்ட்டு கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்றதான ஒரு சாட்சி அவனை குறித்து எழுதப்பட்டிருக்கு. 3வது வசனம், அவனுக்கு விரோதமாக அசீரியாவின் ராஜாவாகிய சல்மானாசார் வந்தான். இப்போ அசீரியாவில் வேற ஒரு ராஜா இப்போ வந்தாச்சு, சல்மானாசார் வந்தான். அப்போது ஓசேயா அவனை சேவிக்கிறவனாகி, அதாவது ஓசேயானா மேலே இருக்கிறதான இஸ்ரவேல் தேசத்து பகுதியில் காணப்பட்டதான சமாரியாவிலே அரசாளுகிற ராஜா. அப்போ இந்த அசீரியா ராஜா எவ்வளோ தூரத்துக்கு டிராவல் பண்ணி ஒருவேளை இங்கேயே கேம்ப் போட்டானுங்களா என்னன்னு தெரியாது. அசீரியாவின் ராஜாவாகிய சல்மானாசார் வந்தான். அப்போது ஓசேயா அவனை சேவிக்கிறவனாகி அவனுக்கு பகுதி கட்டினான். பகுதி கட்டினா ட்ரிபியூட், ஒவ்வொரு வருஷமும் இவ்வளவு அனுப்பணும் அப்படின்றதான காரியம்தான். அது அக்ரிமெண்ட். அப்படின்னா என்ன பண்ண மாட்டான், உனக்கு விரோதமா வரமாட்டேன் அப்படின்ட்டு இப்படி நடக்கிறது உண்டு. அப்படி ஓசேயா பகுதி சேவிக்கிறவனாகினா அவனுக்கு சேவகனாக காணப்பட்டு பகுதி கட்டுறான் இஸ்ரவேல் ராஜா. ஓசேயா எகிப்தின் ராஜாவாகிய சோ என்பவனிடத்திற்கு ஸ்தானாபதிகளை அனுப்பினதும் தனக்கு வருஷந்தோறும் செய்தது போல் பகுதி அனுப்பாதே போனதுமான கலக யோசனையை அசிரியாவின் ராஜா ஓசேயாவின் இடத்திலே கண்டு அவனை பிடித்து கட்டி சிறைச்சாலையில வைத்தான். என்ன பண்றான், நைசா என்ன பண்ணியிருக்கான், எகிப்து ராஜாவுக்கு ஸ்தானாபதிகள்லாம் அனுப்பி இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்றான். என்ன அப்படின்னா துரோகம் பண்றான், ட்ரைட்டரா மாறுகிறான். இந்த காரியத்தை அந்த ராஜா அசீரிய ராஜா கேள்விப்பட்டு என்ன பண்றான், இவனை பிடித்து சிறையில வச்சிட்டான். 5வது வசனம், அசீரிய ராஜா தேசமெங்கும் போய் சமாரியாவுக்கும் அதை 3 வருஷம் முற்றுகை போட்டு இருந்தான். ஓசேயாவின் 9ஆம் வருஷத்தில், ஆனா முன்னாடி போல பயங்கர பெரிய என்னென்ன பிரச்சனைகள் பஞ்சங்கள்லாம் வந்தது அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் நமக்கு இதுல இல்லை. ஆனா 3 வருஷம் முற்றுகை. அப்போ ரொம்ப மோசமான சூழ்நிலைக்கு சமாரியா போயிருக்கணும். 6வது வசனம், ஓசேயாவின் 9ஆம் வருஷத்தில் அசீரியா ராஜா சமாரியாவை பிடித்து இஸ்ரவேலை அசீரியாவுக்கு சிறையாக கொண்டு போய் அவர்களை கோசான் நதி ஓரமான ஆலாகிலும் ஆபோரிலும் மேதியரின் பட்டணங்களிலும் குடியேற்றினான். மேதியர்களுடைய பட்டணங்கள்னா அதுவும் பாத்தீங்கன்னா கிழக்கு பக்கத்துல இந்த தேசத்தெல்லாம் தாண்டி, அதாவது எங்க யோர்தானெல்லாம் தாண்டி அந்த பக்கம் காணப்படும். இன்னும் அதிக கிழக்கு பக்கம் அது போகணும். அங்கதான் உங்களுக்கு அதுக்கப்புறம் பின்பாக நீங்க பார்ப்பீங்க மேதிய பெர்ஷிய ராஜ்யம் அப்படின்னு நீங்க பார்ப்பீங்க. அப்ப இந்த அசீரிய ராஜ்யத்துக்கெல்லாம் அப்புறம் தான் மேதிய பெர்ஷிய ராஜ்யம்லாம் வந்தது. எங்க பாபிலோன் ராஜ்யத்துக்கெல்லாம் அப்புறம் தான் வந்தது. அப்போ அவர்களெல்லாம் இங்க இல்லாம இந்த பக்கம் சைட்ல இப்படி வருகிறதான பெரிய தேசங்கள். இன்னைக்கும் அதே மாதிரி செட்டப்ல தான் அந்த தேசங்கள் காணப்படுது. இங்க நீங்க ஏலாம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அது ஈரான் தேசத்தை குறிக்கிறது. மேதிய தேசம்னு இப்போ நீங்க பார்க்க முடியாது, அது எல்லாம் சேர்ந்து ஈரான். அதுக்கு பக்கத்துல இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஈராக் தேசம் காணப்படும். அதுதான் பாபிலோனா காணப்பட்டதான பகுதிகள் அவைகள்லாம். சரி, அப்ப இது பாத்தீங்கன்னா வித்தியாசமான ஒரு காரியம் இந்த இதுல நம்ம வாசிக்க போறோம். என்ன அப்படின்னா, இந்த அசீரியா ராஜா இவர்களெல்லாம் சிறைபிடித்து கொண்டு போய் இன்னொரு இடத்துல வைக்கிறதெல்லாம் நீங்க அது அதுக்கப்புறமெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. இது யூதா அதுக்கப்புறம் காணப்பட்டாலும் இஸ்ரவேல் தேசத்திலே காணப்பட்டதான அந்த 10 கோத்திரங்கள் அல்லது ட்ரைப்ஸ் இனக்குழுக்கள் அவர்கள் சிதறப்பட்டாங்க அப்படின்றதான காரியம். இன்னைக்கு எங்க போனாங்க தெரியல. லாஸ்ட் 10 ட்ரைப்ஸ் அப்படிலாம் நீங்க என்ன பண்ணலாம், நெட்டெல்லாம் தேடினீங்கன்னா கூட லாஸ்ட் 10 ட்ரைப்ஸ் யாரு அப்படின்னா. ஏன்னா இப்போ எப்படி ஆயிடுச்சு, இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள எல்லாருமே யூதர்கள் அப்படின்ற போர்வையில அல்லது அந்த பெயர்ல தான் காணப்படுகிறார்கள். அப்ப லாஸ்ட் 10 ட்ரைப்ஸ் மெர்ஜ் ஆயிடுச்சா, அல்லது அவர்கள் என்னதான் ஆனார்கள், வெவ்வேறு தேசங்கள்ல போய் வெவ்வேறு பெயர்ல அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களா இப்படின்றலாம் ஆராய்ச்சி இன்னைக்கு வரைக்கும்
போயிட்டு தான் இருக்கு. அப்போ அது ஸ்டார்டிங் வந்து இங்கேதான் அசீரிய ராஜாவுக்கு விரோதமாக இவன் வந்து ஒரு பிளான் எல்லாம் ஸ்கீம் எல்லாம் பண்ணான். யாரு? பகுதி கட்டி கொண்டு வந்ததான இஸ்ரவேலின் ராஜா. ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா விரோதமாக வந்து அவர்களெல்லாம் பிடிச்சிட்டு போறான். 7வது வசனம், எகிப்தின் ராஜாவாக்கிய பார்வோனுடைய கையின் கீழ் இருந்த தங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக இஸ்ரவேல் புத்திரர் பாவம் செய்து அந்நிய தேவர்களுக்கு பயந்து நடந்து கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளின் வழிபாடுகளிலும் இஸ்ரவேல் ராஜாக்களின் வழிபாடுகளிலும் நடந்து கொண்டிருந்தார்கள். சுச்சுவேஷன் எப்படி இருந்தது அப்படின்றதையும் இதற்கு என்ன காரணம், இதெல்லாம் வாசிப்பது வரலாறு தான். ஆனா ஏன் தேவன் வந்து உடன்படிக்கைக்கு உட்பட்ட தன்னுடைய ஜனத்தை இப்படியெல்லாம் வந்து ஆண்டவர் சிறுமைப்படுத்த அனுமதித்தார் அப்படின்றதுக்கு அவர்கள் என்ன பண்றாரு, எழுதுறவர் ஒரு காரியத்தை அந்த இடத்துல சொல்றாரு. இதான் 7வது வசனத்துல இருந்து காணப்படுது. எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுடைய கையின் கீழ் இருந்த தங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக இஸ்ரவேல் புத்திரர் பாவம் செய்து அந்நிய தேவர்களுக்கு பயந்து நடந்து கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளின் வழிபாடுகளிலும் இஸ்ரவேல் ராஜாக்களின் வழிபாடுகளும் நடந்து கொண்டிருந்தார்கள். இதான் சுச்சுவேஷன் இப்ப அப்படின்றத சொல்றாங்க. இதுல நீங்க கவனிக்க வேண்டியதான ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தருக்கு விரோதமாக இஸ்ரவேல் புத்திரர் பாவம் செய்து அந்நிய தேவர்களுக்கு பயந்து நடந்து. இப்ப பல காரணங்களை நம்ம வந்து யோசிக்கலாம். இப்ப அந்நிய தேசத்திலே காணப்படுகிற அந்நிய தெய்வங்களை அந்த வழிபாடுகளை பார்த்தார்கள், அதனால அட்ராக்ட் பண்ணி இப்படி ஆனார்கள். இப்படி எல்லாம் நம்ம வந்து பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு வரலாம். ஆனா வேதம் இன்னொரு பாயிண்ட்டையும் கொடுக்குது. என்ன அப்படின்னு சொன்னா, அந்நிய தேவர்களுக்கு இவர்கள் பயந்து நடந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படி நடந்திருப்பாங்களா? எப்படி நினைக்கிறீங்க? ஒரு தெய்வத்தை ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் இல்லையா? ஒரு தெய்வ வழிபாட்டுக்கு பல காரணம் இருக்கலாம்ல. என்ன அப்படின்னா, நான் அதை தெய்வம்னு நம்புகிறதற்கே பல ரீசன்ஸ் காணப்படும். நான் இந்த தேசத்துல வாழ்கிறேன், எந்த குடும்பத்துல இருந்து நான் வந்திருக்கேன், நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தெய்வத்தினால் இந்த காரியம் நன்மை எனக்கு நடந்தது அப்படின்னு நான் நினைச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், அதுதான் எனக்கு தெய்வம், அப்படித்தானே? அப்ப தெய்வத்தை நம்புகிறதற்கு, ஒரு டியட்டியை நம்புகிறதற்கு பல காரணங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் காணப்படலாம். கேட்டா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அதை டிஃபெண்ட் பண்ணி சொல்லுவாங்க, இதுதான். இல்லைன்னா பாரம்பரியமாக இதுதான் நாங்கள் வழிபடுகிற தெய்வம் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. உண்மையை ஆராய்ந்து பார்க்கிறதெல்லாம் அடுத்த காரியம். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது. நீ வந்து பாத்தீங்கன்னா ஆராய்ந்து பார்த்து உண்மையான தெய்வம் யார் என்பதை நீ அறிந்து கொள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆனா பொதுவாக நீங்க பார்த்தீங்கன்னா தெய்வ வழிபாடுகளுக்கு நம்பிக்கைக்கு காரணம் என்னன்னா பல காரணங்கள் அதற்கு அவர்கள் சொல்லுவார்கள். அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு காரியத்தை வேதம் சொல்லுகிறது, அந்நிய தேவர்களுக்கு பயந்து நடந்தார்கள். இந்த வார்த்தையை நீங்க வந்து பாத்தீங்கன்னா எகிப்துல காணப்பட்ட அந்த தெய்வங்களுக்கு கூட அவர்கள் பயந்தார்கள் அப்படின்ட்டு சொல்லி காணப்படும். வனாந்திரத்திலையும் அந்நிய தெய்வங்களுக்கு பயந்தார்கள், அங்க கானானுக்குள்ள போனதுக்கு அப்புறமும் அந்நிய தெய்வங்களுக்கு பயந்தார்கள் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வருது. அப்ப எதற்காக ஒரு அந்நிய தெய்வத்துக்கு ஏன் பயப்படணும்? இது என்ன ரீசன்? ஒரு தெய்வத்துக்கு பயப்படணுன்ற ஒரு காரியம் வருதுன்னா அதற்கு அடிப்படையான ஒரு ரீசன் வந்து அந்த தெய்வம் இருக்குன்னு நம்புறது தான். புரியுதா உங்களுக்கு? இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா விக்கிரகங்கள் தெய்வம் அல்ல அப்படின்ட்டு நம்ம என்ன பண்றோம், அறிந்து இருக்கிறோம். ஆனால் விக்கிரகங்களுக்கு பின்பாக அல்லது விக்கிரக ஆராதனை செய்ய வைக்கிறது, இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேற ஆவிகள் என்றும் வேதம் சொல்லுகிறது. இப்ப நீங்க விக்கிரகத்துக்கு போய் நீ வந்து எதையாவது படைக்கிற, அதை வந்து அவர்கள் பேய்களுக்கே படைக்கிறார்கள். அப்படி வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றான், பவுல் எழுதுறார். அப்படின்னா அவன் போய் படைக்கிற அந்த விக்கிரகம் என்பது அது ஒன்றுமல்ல, ஆனால் அவர்கள் படைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பேய்க்கு படைக்கிறாங்க. அப்ப அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்பிரிட் இருக்கு அப்படின்றத என்ன பண்றாரு அவர் சொல்லுகிறார். அப்ப ஒரு மனிதன் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர்கள் வந்து அந்நிய தேவர்களுக்கு பயந்து அப்படின்னு சொன்னா அந்த அந்த ஸ்பிரிட் வந்து பாத்தீங்கன்னா தெய்வம்னு என்ன பண்றாங்க, அவங்க நம்புறாங்க. அதால ஏதாவது செய்ய முடியும். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் நீங்க போய் வாசிக்கும் போது ஒரு இடத்துல ஆண்டவர் கேட்பாரு, அது நன்மையும் செய்யாது, அது உனக்கு தீமையும் செய்யாது, ஒண்ணும் பண்ண முடியாது, அது பேசவும் பேசாது, அது செயல்படவும் செயல்படாது அப்படின்ட்டு சொல்றாங்க. உனக்கு நன்மை செய்யணும்னாலும் தீமை செய்யணும்னாலும் நான் தான். இதை வந்து ரிப்பீட்டா ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுகிறத நீங்க தீர்க்கதரிசன புஸ்தகத்திலேயே ஆகமத்தில் கூட பார்ப்பீங்க. ஏன் இந்த சாமுவேல் புஸ்தகத்துல கூட நீங்க அதை பார்க்க முடியும். என்னன்னா அன்னாள் வந்து சொல்லும் போது கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவரும்
அப்படின்றதான வார்த்தையை சொல்லுவா. ஒருவனை தாழ்த்துகிறது உயர்த்துகிறதுனாலும் அவருதான். அப்ப அதுதான் நம்பிக்கை. என்னன்னா எதை செய்தாலும் கர்த்தர் தான் என்ன பண்ணணும், செய்யணும். அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஆனா இது பண்ணா அது வேற ஒன்று செய்கிறது, வேற ஒரு தெய்வம் செய்கிறது அப்படின்ற ஒரு நம்பிக்கை உள்ள வந்ததுன்னா அந்த மனிதன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னா அந்த தெய்வத்துக்கு பயப்பட ஆரம்பிப்பான். அப்ப இஸ்ரவேல் ஜனங்க பாத்தீங்கன்னா இந்த யெகோவா என்கிறதான மெய்யான தெய்வத்திற்கும் பயந்து அவர்கள் வாழ்கிறார்கள் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வேற அந்நிய தெய்வங்களுக்கு அவர்கள் பயப்படுகிறதற்கு காரணம் என்ன அப்படின்னா அது தெய்வம்னு என்ன பண்றாங்க, அவைகளும் தெய்வங்கள், அவைகளால இதை செய்ய முடியும் அதை செய்ய முடியும் என்கிற ஒரு நம்பிக்கை அவர்களுக்குள்ள வந்துருச்சு. அது பாத்தீங்கன்னா இந்த அதிகாரத்துல முக்கியமா ஹைலைட்டா அது காணப்படும். நீங்க தொடர்ந்து நம்ம வாசிக்கலாம். 9 வசனத்துக்கு வரலாம். செய்யத்தகாத காரியங்களை இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக ரகசியத்தில் செய்ததுமன்றி காவல் காக்கிற கோபுரங்கள் தொடங்கி அரணான பட்டணங்கள் மட்டும் உள்ள தங்கள் ஊர்களில் எல்லாம் தங்களுக்கு மேடைகளை கட்டி உயரமான சகல மேட்டின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் தங்களுக்கு சிலைகளையும் விக்கிரக தோப்புகளையும் நிறுத்தி கர்த்தர் தங்களை விட்டு குடிவிலக்கின ஜாதிகளைப் போல சகல மேடைகளிலும் தூபம் காட்டி கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கி துர்க்கிரியைகளை செய்து இப்படி செய்யத்தகாது என்று கர்த்தர் தங்களுக்கு சொல்லியிருந்தும் நரகலான விக்கிரகங்களை சேவித்து வந்தார்கள். நீங்கள் உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி நான் உங்கள் பிதாக்களுக்கு கட்டளையிட்டதும் என் ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளை கொண்டு உங்களுக்கு சொல்லி அனுப்பினதுமான நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் என் கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் கை கொள்ளுங்கள் என்று கர்த்தர் தீர்க்கதரிசிகள் ஞான திருஷ்டிக்காரர் எல்லாரையும் கொண்டு இஸ்ரவேலுக்கும் யூதாவுக்கும் திடசாட்சியாய் எச்சரித்து கொண்டிருந்தும் இது அப்படியே கண்டினியூஸா நடந்துகிட்டே இருக்கு அப்படின்ட்டு நம்ம வாசிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவர் தீர்க்கதரிசிகள் மூலமாக ஞான திருஷ்டிக்காரர் மூலமாக இதை பாத்தீங்கன்னா அதாவது ஊழியர்கள் மூலமாக தொடர்ந்து இதை ஆண்டவர் இந்த எச்சரிப்பை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதனால பாத்தீங்கன்னா அவர்கள் மாறல. 14 வசனம். அவர்கள் செவிகொடாமல் தங்கள் தேவனாகிய கர்த்தர் மேல் விசுவாசியாமற் போன கடின கழுத்துள்ள தங்கள் பிதாக்களை போல் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி, எதை மீன் பண்றாருன்னா வனாந்திரத்திலிருந்து வந்ததான அந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறிப்பிடுறார். அதுதான் இவர்களுடைய எல்லாருடைய பிதாக்களும் அங்கதான் காணப்பட்டாங்க. அதுல பாத்தீங்கன்னா கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்ததான அந்த சந்ததியை தான் கர்த்தர் என்ன பண்ணாங்க, உள்ள கொண்டு போனாங்க. மற்ற எல்லாரையும் வனாந்திரத்திலே ஆண்டவர் அழித்தார் என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். அப்ப இது தங்கள் பிதாக்களை போல் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தினார்கள்னா அந்த வனாந்தரத்தை விழுந்ததான அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அது குறிக்கிறது. 15 வசனம். அவருடைய கட்டளைகளையும் அவர் தங்கள் பிதாக்களோட பண்ணின அவருடைய உடன்படிக்கையையும் அவர் தங்களுக்கு திடசாட்சியாய் காண்பித்த அவருடைய சாட்சிகளையும் வெறுத்துவிட்டு வீணான விக்கிரகங்களை பின்பற்றி வீணராகி அவர்களை சுற்றிலும் இருக்கிறவர்களைப் போல செய்ய வேண்டாம் என்று கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டு விலக்கியிருந்த ஜாதிகளுக்கு பின் சென்று அப்படின்னு அர்த்தம், அதை பின்பற்றினார்கள் என்று அர்த்தம். ஜாதிகளுக்கு பின் சென்று அப்படின்னு சொன்னா அவர்களுடைய வழிமுறைகளை அவர்கள் பின்பற்றினார்கள், அதை ஏற்றுக்கொண்டார்கள். 16. தங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் விட்டுவிட்டு 2 கன்றுக்குட்டிகளாகிய வார்ப்பித்த விக்கிரகங்களை தங்களுக்கு உண்டாக்கி விக்கிரக தோப்புகளை நாட்டி வானத்தின் சேனைகளை எல்லாம் பணிந்து கொண்டு பாகாலை சேவித்தார்கள். இப்படி அவர்களுடைய லைஃப் இப்படி மாறிடுச்சு. கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி விக்கிரகங்களை உண்டாக்கி விக்கிரக தோப்புகளை நாட்டி, ஏன்னா அந்த விக்கிரகத்தை எங்க கொண்டு போய்க்க முடியும், அது பாத்தீங்கன்னா பெரிய தோப்பு இது பண்ணி அதுல நடுவுல அவைகளை வைத்திருப்பாங்க. தோப்புகளை நாட்டி வானத்தின் சேனைகளை எல்லாம் பணிந்து கொண்டு பாகாலை சேவித்து. அதுனா வானத்தினுடைய சேனைகள், ஆமா வானத்தின் சேனைகள் அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு தெரிந்தது அல்லது மற்றதெல்லாம் யார் யாரெல்லாம் என்னென்ன பேர் சொல்லி கற்றுக் கொடுத்தாங்களோ அதெல்லாம், சூரியனா இருக்கட்டும், சந்திரனா இருக்கட்டும், நட்சத்திரங்கள், அவைகளுக்கெல்லாம் பேர்கள் இருக்கும். அப்ப அந்த பேர்களை வைத்து அவைகளை என்ன பண்றாங்க, அவர்கள் சேவிக்கிறார்கள். 17 வசனம். அவர்கள் தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையும் தீக்கடக்க பண்ணி, திரும்பவும் தீக்கடக்க பண்றதுன்னா தகனிக்கிறதுன்னு அர்த்தம், குறிக்கேட்டு நிமித்தங்கள் பார்த்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கி அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறதற்கு தங்களை விற்று போட்டார்கள். அப்படி சொன்னா விற்று போட்டாங்க, தங்களை அர்ப்பணித்தார்கள், அதனால் அதனுடைய அர்த்தம். 12 வசனம். ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் மிகவும் கோபமடைந்து அவர்களை தம்முடைய முகத்தை விட்டு அகற்றினார். யூதா கோத்திரம் மாத்திரம் மீதியாயிற்று.
கீழே இருக்க சதர்ன் கிங்டம் மாத்திரம் அது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. மற்றதெல்லாம் ஆண்டவர் என்ன பண்றாங்க, தள்ளுறாங்க. 19 யூதா ஜனங்களும் தங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளை கை கொள்ளாமல் இஸ்ரவேல் உண்டாக்கின வழிபாடுகளில் நடந்தார்கள். ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேல் சந்ததியாரை எல்லாம் புறக்கணித்து அவர்களை தமது முகத்தை விட்டு தள்ளுமட்டாக ஒடுக்கி அவர்களை கொள்ளைக்காரர் கையில் ஒப்பு கொடுத்தார். இஸ்ரவேலர் தாவீது வம்சத்தை விட்டு பிரிந்து நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமை ராஜாவாக்கினார். இது பழைய கதை. இது யெரொபெயாமை ராஜாவாக்கினார்கள். அப்போது யெரொபெயாம் இஸ்ரவேலை கர்த்தரை விட்டு பின்வாங்கவும் பெரிய பாவத்தை செய்யவும் பண்ணினான். விக்கிரக ஆராதனைக்குள்ள முதல்ல அவர்களை மெயினா கொண்டு போனது இவன் தான். பெரிய பாவத்தை செய்யவும் பண்ணினான். உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் நல்லா புரியணும்னா, சாலமோன் வந்து விக்கிரக ஆராதனை பண்ணலாம் வைக்கல யாரையும். விக்கிரக ஆராதனைக்கு அனுமதி கொடுத்தார். விக்கிரக ஆராதனை வந்து தேசத்துக்குள்ள வருகிறதற்கு அனுமதி கொடுத்தார். ஏன் என்று சொன்னால், தன்னுடைய ஸ்திரீகள் வந்து நிறைய பேர் அந்நிய விக்கிரகங்களை தொழுது கொள்ளுகிறவர்கள். அவர்கள் நிமித்தமாக அந்த விக்கிரகங்களுக்கு கோயில்களை கட்டுறதும் மேடைகளை ஏற்படுத்துறதும் தோப்புகளை ஏற்படுத்துகிறதுமான அந்த அனுமதியை கொடுத்தான். ஆனால் யெரொபெயாம் என்ன பண்ணா, அப்படி அல்ல. அவன் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாரும் என்ன பண்ணான், தொழுது கொள்ள வைத்தான். இவன் உண்டாக்கின கன்றுக்குட்டிகளை கர்த்தர் என்ற பெயரை விட்டு தான்லையும் பெத்தேல்லையும் தொழுது கொள்ள வைத்தான். ரொம்ப வித்தியாசமான ஒரு காரியம். 22 ஆகாஸ் வந்து வேற ஒரு காரியத்தை பண்ணான் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்ப 22 அப்படியே இஸ்ரவேல் புத்திரர் யெரொபெயாம் செய்த எல்லா பாவங்களிலும் நடந்து கர்த்தர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரர் எல்லாரையும் கொண்டு சொல்லி இருந்தபடி அவர்களை தமது சமூகத்தை விட்டு அகற்றுகிற வரைக்கும் அவைகளை விட்டு விலகாதிருந்தார்கள். இப்படியே இஸ்ரவேலர் தங்கள் தேசத்தினின்று அசீரியாவுக்கு கொண்டு போகப்பட்டு இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள். இந்த ராஜாக்கள் புஸ்தகம் எழுதும் போது இஸ்ரவேல் ஜனங்க வந்து எங்க இருக்காங்க, அங்க அசீரியாவில் வந்து காணப்படுறாங்க நிறைய பேர். ஏன்னா இங்க இருந்து என்ன பண்றோம், அவர்களை குடிபெயர்த்தி அனுப்பிவிட்டானாங்க. யோனா வந்து நினிவேக்கு போக அவன் இஷ்டப்படாத ஒரு காரணம் இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிந்திருக்கும். அங்க போகவும் இஷ்டப்படல. அந்த ஜனங்க வந்து ரட்சிக்கப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், யோனா வந்து விரும்புறாரு. அவர்கள் அழியணும், அந்த பாவத்திலே இருந்து அவர்கள் அழியணும், கர்த்தர் வந்து அவர்களுக்கு மனமிறங்க கூடாது அப்படின்ட்டு என்ன பண்றான், யோனா விரும்பினதான காரியத்தை நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா ஏன் இப்படி இருந்தான் ஒரு மனுஷன் அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆனா என்ன நடந்தது என்று சொன்னார், இந்த இஸ்ரவேல் தேசத்தை முழுசும் இந்த அசீரியா ராஜாக்கு என்ன பண்ணா, இங்க இருக்கிற ஜனங்கள்லாம் அங்க கொண்டு போய் வச்சு அங்க இருக்கவங்களாம் இங்க கொண்டு வந்து சுத்தமா என்ன பண்ணான், அந்த இனத்தையே அழிக்கிறதான ஒரு காரியத்தை அவன் செய்தான். அப்ப ஒரு குடிபெயர்ந்து போக பண்ணணும் அப்படின்னு சொன்னா இது வந்து வயலண்ட் இல்லாமலாம் இது நடக்கவே நடக்காது இந்த காரியம் இல்லையா. எல்லாரும் கிளம்பி வாங்க அப்படின்னா எல்லாரும் வந்து ஒட்டி மாட்டாங்க. பெரிய வந்து பாத்தீங்கன்னா புரட்சி எல்லாம் பண்ணியிருப்பாங்க ஜனங்க. அவங்களெல்லாம் என்ன பண்ணியிருப்பான், சுத்தமா வந்து பாத்தீங்கன்னா அழிச்சிருப்பாங்க. நிறைய காரியங்கள் நடந்திருக்கும், இதெல்லாம் சொல்லல இங்க. ஆனா நிச்சயமா அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடந்திருக்கும். அப்ப 23ஆம் வசனத்தை பார்க்கிறோம். இந்நாள் வரைக்கும் இந்த ராஜாக்கள் புஸ்தகம் எழுதும் போது அவர்கள் வந்து அங்க காணப்பட்டார்கள் அசீரியாவில் அப்படின்னு. 24ஆம் வசனம், அசீரியா ராஜா பாபிலோனிலும் கூத்தாவிலும் ஆவாவிலும் ஆமாத்திலும் செப்பர்வாயிலும் இருந்து மனுஷரை வரப்பண்ணி அவர்களை இஸ்ரவேல் புத்திரருக்கு பதிலாக சமாரியாவின் பட்டணங்களிலே குடியேற்றினான். இவர்கள் சமாரியாவை சொந்தமாய் கட்டிக்கொண்டு அதன் பட்டணங்களிலே குடியிருந்தார்கள். என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, ஏன் பாபிலோன்ல இருந்து அப்படின்னா, பாபிலோன் அப்ப பெரிய ராஜ்யமாக மாறவில்லை. பாபிலோன் வந்து ஒரு பெரிய சிட்டியாக காணப்பட்டிருக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அசீரியா தான் அப்போ வந்து எம்பையரா இருந்தது. பாபிலோன் வந்து இன்னும் எழும்பல. அப்ப அசீரியா ராஜா பாபிலோன்ல இருந்து, கூத்தாவிலிருந்து, ஆபாவிலிருந்து, ஆமாத்திலிருந்து, செப்பவாயிலிருந்து மனுஷரை வரப்பண்ணி அவர்களை இஸ்ரவேல் புத்திரருக்கு பதிலாக சமாரியாவின் பட்டணங்களிலே குடியேற்றி இவர்கள் சமாரியாவை சொந்தமாக கட்டிக்கொண்டு அதன் பட்டணங்களின் மேல் குடியிருந்தார்கள். ஒரு பெரிய வித்தியாசமான ஒரு காரியம் நடக்குது. அவர்கள் அங்கே குடியேறினது முதல் கர்த்தருக்கு பயப்படாததினால் கர்த்தர் அவர்களுக்குள்ளே சிங்கங்களை அனுப்பினார். அவைகள் அவர்களில் சிலரை கொண்டு போட்டது. இப்படி ஒரு காரியம் நடந்தது. சிங்கங்களெல்லாம் அனுப்பி இவர்களை வந்து எல்லாரையும் கொல்ல முடியுமா, மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும்போது இது வந்து பாத்தீங்கன்னா இது நிமித்தமாக அவர்கள் மனம் திரும்புகிறதற்கான ஒரு சந்தர்ப்பம் வந்து அந்த இடத்துல உண்டாகுது. அவ்வளவுதான். அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் சைனா தான் அவர்கள் பார்க்கணும்.
ஏன்னா இவர்கள் எங்கிருந்தோ வருகிறவர்கள், கிழக்கு பக்கத்துல ரொம்ப தூரத்துல இருந்து வருகிறவர்கள் இவர்களுக்கு கர்த்தரை குறித்தெல்லாம் தெரியாது. ஆனால் இப்போ வந்து தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்ததான அந்த இடத்தை ஆக்குபை பண்ணி அவர்கள் கட்டி அதுல அவர்கள் வாழ ஆரம்பிக்கிறார்கள். இப்போ நீங்க அதுக்கப்புறம் இப்போ தானியேல் புஸ்தகத்துல வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் இஸ்ரவேல் ஜனங்க அங்கிருந்து வரும்போது ஏன் அவர்கள் வந்து பவர்ஃபுல்லான ஜனங்களாக சிலர்லாம் அங்க காணப்பட்டு இவனுடைய பீரியட்ல எஸ்ரா நெகேமியாவின் பீரியட்ல உள்ள வர விடாம அதை கட்ட விடாம தகராறு பண்றதான கோஷ்டிங்கெல்லாம் நீங்க பாப்பீங்கல்ல. அப்ப இப்படி இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வேறு தேசங்கள்ல இருந்து இங்க குடியமர்த்தப்பட்டு இங்க வந்து அதை கட்டி இவர்கள் என்ன பண்றாங்க, அங்க ஜெனரேஷன்ஸ் ஆயிடுச்சு இல்லையா, அங்க வந்து இவர்கள் காணப்பட்டார்கள், அவர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனபடினாலே நெகேமியாவுக்கு விரோதமாக அவர்கள் காணப்பட்டார்கள் என்றெல்லாம் வாசிக்கிறோம். அது பின்னால் நடக்கிற கதை வரலாறு. 26 வசனம். அப்போது ஜனங்கள் அசீரியா ராஜாவை நோக்கி, ஏன்னா சிங்கங்கள் வந்து நிறைய பேரை அங்க கொன்று போட்டது, நிறைய பேர் இல்ல சிலரைன்னு போட்டிருக்கு, சிலரை கொன்று போட்டது. அப்போது ஜனங்கள் அசீரியா ராஜாவை நோக்கி, நீர் இங்கே இருந்து அனுப்பி சமாரியாவின் பட்டணங்களிலே குடியேற்றுவித்த ஜாதிகள் அந்த தேசத்து தேவனுடைய காரியத்தை அறியாதபடியினால் அவர் அவர்களுக்குள்ளே சிங்கங்களை அனுப்பினார். அந்த தேசத்து தேவனுடைய காரியத்தை அவர்கள் அறியாதபடியினால் அவைகள் அவர்களை கொன்று போடுகிறது என்று சொன்னார்கள். அப்போ ஜனங்களுக்கு எப்படியோ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு அறிவு எங்க இருந்தா வந்து வருதுன்னு தெரியல நமக்கு. ஆக்சுவலா இப்போ நார்மலா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சம் யோசித்து பார்த்தா ஒரு அப்படி மனுஷன் யோசிக்க மாட்டான். சிங்கங்க வந்து உள்ள வந்து கொன்று போட்டுக்குது அப்படின்னா அந்த மாதிரி யோசிக்க தோன்றாது இல்லை. ஆனா இவர்களுக்கு அப்படிப்பட்டதான ஒரு எண்ணமும் வந்திருக்கு. என்னன்னா இந்த தேசத்தினுடைய தேவனுக்கு வந்து பிடிக்கல, அவருடைய வழிமுறைகளின் படி இங்க வாழலைன்னா பிடிக்கல, ஆனப்படினால் சிங்கத்தை அவர் அனுப்புனாரு, அது சிலரை கொன்று போடுது அப்படின்னு ராஜாவுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்கன்னா அவர்களுக்கு அந்த அறிவு வந்து காணப்பட்டு இருக்கு. மாறி இருக்கலாம்ல, ஆனா மாறல. ராஜாவுக்கு இன்ஃபர்மேஷன் போகுது. 27 வசனம். அதற்கு அசீரியா ராஜா, நீங்கள் அங்கே இருந்து கொண்டு வந்த ஆசாரியர்கள் ஒருவனை, என்னன்னா இங்க இருந்து அங்க கொண்டு போயாச்சு, எங்க அவனுடைய தேசத்து பக்கம் கொண்டு போயிட்டான் இல்லையா. அசீரியா ராஜா, நீங்கள் அங்கே இருந்து கொண்டு வந்த ஆசாரியர்களில் ஒருவனை அங்கே அழைத்து கொண்டு போங்கள், அவர்கள் அங்கே குடியிருக்கும்படிக்கு அவன் அவர்களுக்கு அந்த தேசத்து தேவனுடைய காரியத்தை போதிக்க கடவன் என்று கட்டளையிட்டான். போய் எப்படி இந்த கர்த்தரை எப்படி சேவிக்கணும் அப்படின்றத சொல்லிக் கொடுப்பான் அந்த ஆசாரியன்ட்டு ராஜா வந்து தீர்மானிக்கிறார். 28. அப்படியே அவர்கள் சமாரியாவில் இருந்து கொண்டு போயிருந்த ஆசாரியர்களில் ஒருவன் வந்து பெத்தேலிலே குடியிருந்து கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டிய விதத்தை அவர்களுக்கு போதித்தான். ஆனாலும் அந்த ஜாதி தங்கள் தங்கள் தேவர்களை தங்களுக்கு உண்டு பண்ணி அந்தந்த ஜாதியர் குடியேறின தங்கள் தங்கள் பட்டணங்களில் சமாரியர் உண்டு பண்ணின மேடைகளின் கோயில்களில் வைத்தார்கள். என்ன பண்றாங்க, ஆனாலும் அந்தந்த ஜாதி தங்கள் தங்கள் தேவர்களை தங்களுக்கு உண்டு பண்ணி அந்தந்த ஜாதியார் குடியேறின தங்கள் தங்கள் பட்டணங்களில் சமாரியர் உண்டு பண்ணின மேடைகளின் கோயில்களில் வைத்தார்கள். சரி, ஏன்னா இவர்களே தான் கொண்டு போய் வெளியில இருக்கிறதெல்லாம் கொண்டு வந்தானுங்க இவனுங்களே. இப்போ அங்கிருந்து அவனுங்களே வந்து என்ன பண்ணுவானுங்க, இப்போ ஒரு அங்கிருந்து வராங்க, அவர்கள் ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு சாமி இருக்கும், அந்த சாமிக்கு அவர்கள் கோயிலை கட்டி மேடைகளை கட்டி அவங்க வைக்கிறாங்க இல்லையா. அதுதான் வந்து அந்த 29 வசனம். 30 வசனம். பாபிலோனின் மனுஷர் சுக்கோத், என்னென்ன தெய்வங்கள்னு சிலதெல்லாம் லிஸ்ட் பண்றாங்க. பாபிலோனின் மனுஷர் சுக்கோத் பெனோத்தையும், கூத்தின் மனுஷர் நேர்காலையும், ஆமாத்தின் மனுஷர் அசிமாவையும், ஆவியர் நிபேகாசையும், நிபேகாஸ் இன்னொரு தெய்வம் இருக்கு, தர்தாக்கையும் உண்டாக்கினார். செப்பர்வியாவின் தேவர்களாகிய அக்ரமலேக்குக்கும் அன்னமலேக்குக்கும் என்னென்ன மீனிங்லாம் நீங்கள் செக் பண்ணணும்னா இன்ட்ரெஸ்டிங்காக போகும் ஒருவேளை. ஏன்னா மேலேக்னா என்ன, ராஜான்னு அர்த்தம் இல்லை. மேலேக்னா மலேக், மாலேக், மேலேக் அப்படின்னா அபிமேலேக் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. மேலேக்னா ராஜா. அப்போ அத்திரமேலேக் அன்னமேலேக்குக்கும் தங்கள் பிள்ளைகளை அக்கினியில் தகனித்து வந்தார்கள். இப்படி பாரம்பரியமா தங்களுடைய தெய்வங்களுக்கு இந்த காரியத்தை செய்து வருகிறார்கள். 32வது வசனம். அவர்கள் கர்த்தருக்கு பயந்ததுமன்றி மேடைகளில் உள்ள கோயில்களில் தங்களுக்கான ஆராதனை செய்கிறதற்கு தங்களுக்கு ஈனமானவர்களை ஆசாரியர்களாகவும் ஏற்படுத்தினார்கள்.
இப்போ இந்த சிங்கத்துக்காக பயந்து என்ன பண்றாங்க, கர்த்தருக்கு பயப்படுறதான ஒரு காரியமும் இப்போ வந்துருச்சு. கர்த்தருக்கு பயப்படுறாங்க, அதே நேரத்தில் மேடைகளிலே இந்த ஆராதனை செய்யறாங்க. இப்ப நான் இந்த வாசனை, இந்த தெய்வங்களின் பெயர்லாம் உங்களுக்கு வாயில நுழையுதா? சுக்கோத்தியும் பெனாத்தியும் இப்படி எல்லாம் இருக்குல்ல, இது இது என்னன்னா அவங்களுடைய தெய்வங்கள் நமக்கு வாயில நுழையில. இன்னைக்கு அதே மாதிரிதான் கர்த்தர்னு சொன்னா நிறைய பேருக்கு அது வித்தியாசமான ஒரு வார்த்தையா காணப்படும் இல்லையா? ஏன் அப்படின்னா நம்ம பழகலை, அந்த வார்த்தைகளை சொல்லி பழகாத ஜனங்களுக்கு அது வித்தியாசமா காணப்படும். அதே போல இது அந்நிய தெய்வங்கள், அதனுடைய பெயர்களை பாத்தீங்கன்னா நமக்கு சொல்லும் போது, வாசிக்கும் போது அது புதுமையாய் காணப்படுது. சரி, எனிகோ, அதனால நீங்க எப்படி வேணா சொல்லலாம், நம்மளை உண்டாக்கின தெய்வம், நம்மளை ரட்சிக்க வந்த தெய்வம், தன்னையே தந்த தெய்வம், நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகக்கூடியது, இது எல்லாம் இயேசு கிறிஸ்துவ குறிக்குது. நீங்க இயேசுன்னு சொன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு புரியல அப்படின்னா, அந்நிய தெய்வத்தின் பெயர் அப்படின்னு நினைத்தாங்கன்னா அப்படி அல்ல, இவர் உங்களை உண்டாக்கிய தெய்வம் அப்படி சொல்லலாம்ல. உங்களை உண்டாக்கிற தெய்வம், உங்களை காக்கிற தெய்வம் இவர் தான். நீங்க ஏற்றுக்கொள்ளலன்னா உங்களை அழிக்கிற தெய்வமும் இவர் தான். நம்மளை பரலோகத்துக்கு சொர்க்கத்துக்கு கூட்டு போற தெய்வம், இப்படி எல்லாம் என்ன பண்ணலாம் சொல்லலாம். பேரை சொன்னா புரியல உங்களுக்கு அப்படின்னு சொன்னா. ஆனா ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எப்படியாவது ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அது வேற கதை. 33வது வசனம், அப்படியே கர்த்தருக்கு வித்தியாசமான ஒரு வார்த்தை இது. அப்படியே கர்த்தருக்கு பயந்தும் தாங்கள் விட்டு வந்த ஜாதிகளுடைய முறைமைகளின்படியே தங்கள் தேவர்களை சேவித்தும் வந்தார்கள். இப்படி கர்த்தருக்கு ஒரு பக்கம் பயம், இன்னொரு பக்கம் மற்ற தெய்வங்கள். நிறைய தெய்வங்களை வழிபடுகிறதுக்கான காரணம் பாத்தீங்கன்னா இதுதான். என்னன்னா, ஒவ்வொரு தெய்வம் ஒவ்வொரு காரியத்தை செய்ய வல்லமை உள்ளது அப்படின்ட்டு என்ன பண்றான் மனுஷன் நினைக்கும் போதுதான் இந்த தெய்வத்தையும் வழிபடுறான், அந்த தெய்வத்தையும் வழிபடுறான். இப்படிதான் பாத்தீங்கன்னா தெய்வ வழிபாடுகள் உலகத்துக்குள்ள பல தெய்வ வழிபாடுகள் அதனுடைய நோக்கமே அதுதான். ஏன்னா அப்படின்னா, ஒரு காரியத்தை செய்கிறதற்கு வல்லமை நிறைந்த தெய்வம் இது ஒன்றுதான் என்று சொல்லி அவன் நம்புறான். மழையை கொடுக்கணும்னா இந்த தெய்வம் தான், பயிர் நல்லா விளையணும்னா இந்த தெய்வம் தான், குழந்தையை கொடுக்கணும்னா இந்த தெய்வம் தான், பலிக்கு பெறுகிறதற்கு இந்த தெய்வத்தை நம்ம வழிபடணும். இப்படி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய இந்த தெய்வத்துக்கு தான் அதிக வல்லமை இருக்குன்ட்டு எப்பெல்லாம் மனுஷன் நம்புறானோ அப்பெல்லாம் அவைகளெல்லாம் தெய்வங்களாக அவன் என்ன பண்ணான், ஏற்றுக்கொண்டு பல தெய்வங்களை தன்னுடைய லைஃப்ல அவன் வைத்திருக்கிறான். அப்பதான் பூஜை ரூம்குள்ள நிறைய தெய்வங்கள் இருக்கிறதுக்கான காரணம் எதையும் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதான எண்ணத்துல தான் அது வந்துச்சு. இது இப்போ வந்தது கிடையாது, துவக்கத்துல இருந்தே காணப்படுது. எப்போ தன்னை உண்டாக்கின தெய்வத்தை மனுஷன் தேடாம மற்றதெல்லாம் தெய்வம் தெய்வம் நினைக்க ஆரம்பிச்சானோ அப்பையில வந்தது. கொஞ்சம் வருஷங்களுக்கு 2000-3000 வருஷங்கள்லாம் கிடையாது, ஃப்ரம் த பிகினிங். 34 ஆமா, இந்நாள் வரைக்கும் அவர்கள் தங்கள் முந்தின முறைகளின் படியே செய்து வருகிறார்கள். அவர்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறதும் இல்லை, தங்கள் சுய திட்டங்கள் முறைமைகளின் படியாகிலும் கர்த்தர் இஸ்ரவேல் என்று பெயரிட்ட யாக்கோபின் புத்திரருக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் ஒத்த படியாகிலும் செய்கிறதும் இல்லை. இப்படி செய்யறதில்லை, அப்படின்னு செய்யறதில்லை. உங்களுக்கு இந்த வார்த்தையை கேட்டா எப்படி இருக்கும் அப்படின்னா, இதுதான் ஆக்சுவலா வெளிப்படுத்தல நீங்க பார்க்கிறதான அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தால் வாந்தி பண்ணி போடுவேன். அது வேற ஒண்ணும் கிடையாது. ஒண்ணு ஆண்டவரை நல்லா பிடித்து கொள்ளுகிற மனுஷனா இருக்கணும், இல்லைன்னா ஆண்டவரை சுத்தமா அறியாதவனா இருந்தாலும் அவனுக்கு சொல்லி கொடுக்கலாம். இப்படியும் கிடையாது அப்படியும் கிடையாதுன்றதான நிலையில அவர்கள் காணப்பட்டாங்க. அப்ப யெகோவா என்கிறவரை தெய்வம் என்றும் அறிந்திருக்கிறார்கள், மற்றவற்றையும் அவர்கள் தெய்வம் என்று அவர்கள் நம்புகிறார்கள். ஆனபடினாலே அவர்கள் செய்யறது எதுவுமே சரியா இல்லை. அது இவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கவே முடியாது. அதனாலதான் ஆண்டவர் பாத்தீங்கன்னா வாயிலிருந்து வாந்தி பண்ணி தெரியாதவனுக்கு சொல்லிக் கொடுக்கலாம், எல்லாம் தெரிந்ததுன்ட்டு சொல்லுகிறதான ஒரு மனுஷனை என்ன சொல்லி கொடுப்பீங்க நீங்க? அதுதான் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வாழ்கிற ஒரு வாழ்க்கை கிறிஸ்தவர்களுக்குள்ளே காணப்பட்டது என்று லவோதிக்கேயா சபையை குறித்து சொல்றாரு. அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே, அதெல்லாம் கண்டினியூ ஆயிட்டு தானே வருது. 35 முடிச்சிட்டோமா? கர்த்தர் இவர்களுடைய உடன்படிக்கை பண்ணி இவர்களுக்கு கற்பித்தது என்னவென்றால், நீங்கள் அந்நிய தேவர்களுக்கு பயப்படாமலும் அவர்களை பணிந்து கொள்ளாமலும் சேவியாமலும் அவர்களுக்கு பலியிடாமலும் உங்களை மகா வல்லமையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தருக்கே பயந்து
அவரையே பணிந்து கொண்டு அவருக்கே பலியிட்டு அவர் உங்களுக்கு எழுதி கொடுத்த திட்டங்களின்படியும் முறைமைகளின்படியும் நியாயப்பிரமாணத்தின்படியும் கற்பனைகளின்படியும் நீங்கள் சகல நாளும் செய்கிறதற்கு கவனமாய் இருந்து அந்நிய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள். நமக்கு இது வாசிக்கும் போது, இது முன்னாடி ஆண்டவர் பேசியிருக்கிறது தான் ஆகமத்துல. ஆனா இதை வாசிக்கும் போது எதுக்கு அந்நிய தெய்வத்துக்கு பயப்படாதீங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு அப்படின்ட்டு நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. ஏன்னா நமக்கு அந்நிய தெய்வத்துக்கு நம்ம பயப்படுறது கிடையாது. அப்படினாலே அந்த வார்த்தையினுடைய கருத்தே நமக்கு புரியறது கஷ்டமா இருக்கும். பயப்படாத அப்படின்னு சொல்றதுனுடைய ரீசன் என்ன, அதை தெய்வம் என்று நீ எண்ணாத, அது ஒரு பொருட்டாக எண்ணினா அப்படின்னு சொன்னா அதை நீ நம்புறேன்னு அர்த்தம். அப்ப அப்படி நீ நம்பினா என்று சொன்னால் அது நீ பயப்படுவ, அதை உன்னுடைய வாழ்க்கைக்குள்ள நீ கொண்டு வருவ அப்படின்றதுதான். அதுக்கு நீ பயப்படாத அப்படின்ற வார்த்தையை ஆண்டவர் கட்டளையா கொடுக்கறது நீங்க பார்த்திருப்பீங்க ஆகமத்துல. அதை இங்க ரிப்பீட் பண்றாங்க. நான் உங்களுடைய 37 வசனம் வாசிக்கிறேன். நான் உங்களுடைய பண்ணின உடன்படிக்கையை நீங்கள் மறவாமலும் அந்நிய தேவர்களுக்கு பயப்படாமலும் உங்கள் தேவனுக்கு கர்த்தருக்கே பயந்து நடப்பீர்களாக. அப்பொழுது அவர் உங்கள் எல்லா சத்துருக்களின் கைக்கும் உங்களை தப்புவிப்பார் என்று அவர்களுக்கு சொல்லியிருந்தார். ஆனாலும் அவர்கள் செவிகொடாமல் தங்கள் முந்தின முறைமைகளின்படியே செய்தார்கள். அப்படியே அந்த ஜாதிகள் கர்த்தருக்கு பயந்தும் தங்கள் விக்கிரகங்களை சேவித்தும் வந்தார்கள். அவர்கள் பிள்ளைகளும் அவர்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளும் தங்கள் பிதாக்கள் செய்தபடியே இந்நாள் வரைக்கும் செய்து வருகிறார். இதுதான் இந்த வசனத்தினுடைய, அதாவது இந்த அதிகாரத்தினுடைய ஹைலைட்டு அல்லது சம்மரைஸ் பண்றது, அல்லது நீங்க புரிந்து கொள்வதற்காக கடைசி வசனத்தை எடுத்துட்டீங்களா போதும். ரொம்ப சிம்பிள். அந்த ஜாதிகள் கர்த்தருக்கு பயந்தும் தாங்கள் விக்கிரகங்களை சேவித்தும் வந்தார்கள். அவர்கள் பிள்ளைகளும் அவர்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளும் தங்கள் பிதாக்கள் செய்தபடியே இந்நாள் வரைக்கும் கர்த்தருக்கும் பயந்து இன்னொரு பக்கம் விக்கிரகத்தையும் தன்னுடைய லைஃப்ல அவர்கள் சேவித்து வருகிறார்களே என்று சொன்னால் அதுக்கும் பயப்படுறாங்க. கர்த்தருக்கும் பயப்படுறாங்க, அவைகளுக்கும் பயப்படுறாங்க. அப்போ அவைகளை சேவித்து வருகிறாங்க. இது கர்த்தர் வேண்டாம்னு சொன்னதான காரியம். அதற்கு மேல இருக்க காணப்படுகிற 36 நீங்க வாசித்தீங்கன்னா இதுதான் வேணான்னு சொன்னார் ஆண்டவர். நீ பணிந்து கொள்றது தொழுது கொள்றதுன்னா என்ன மட்டும்தான் பணிந்து கொள்ளணும். நீ பயப்படுறதுனா யாருக்கு தான் பயப்படணும்? எனக்கு மட்டும்தான் பயப்படணும் அப்படின்ட்டு ஆண்டவர் என்ன பண்ணாரு சொல்லியிருந்தார். மற்றதுக்கு நீ பயப்படாத, மற்றவைகளை தொழுது கொள்ளாத, மற்றவைகள்கிட்ட வேண்டிக் கொள்ளாத இப்படின்ட்டு கர்த்தருடைய காரியம். அதுக்கு ஆப்போசிட்டா சரி இவர் சொல்றதையும் செய்வோம் அதையும் செய்வோம். அதனாலதான் கர்த்தர் சொல்றாங்க கர்த்தருக்கே அப்படி காணப்படும். பாருங்களேன் 36 வசனம் பாருங்க. கர்த்தருக்கே பயந்து அவரையே பணிந்து கொண்டு அவருக்கே பலியிட்டு இப்படி சொல்றாரு. அப்ப இதையும் அதையும் அப்படின்ட்டு நீங்க வைக்கவே முடியாது, அவருக்கு மட்டும்தான் அப்படின்றத ரொம்ப அழகா பாத்தீங்கன்னா ஆண்டவர் கட்டளையா கொடுத்திருப்பார். ஏதாவது கேள்வி இருக்கா? இருக்கா? பலியிடுறது தகன பலின்னு இருக்குல்ல. ஆமா, இது பாத்தீங்கன்னா கானான் தேசத்துக்குள்ள காணப்பட்டதான ஒரு காரியமாச்சே. யோசுவா புஸ்தகத்துல ஆண்டவர் நீ அவர்களுடைய ஒரு வழிமுறைகளையும் நீ பின்பற்றக்கூடாது, ஏன்னா அவர்கள் இதெல்லாம் செய்யறாங்க, நிறைய லிஸ்ட் பண்ணுவார். அதுல இது தீக்கடக்க பண்றதும் ஒரு காரியம். அந்த என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப எதற்காக ஆடு மாடுகளை இஸ்ரவேல் ஜனங்க பலியிட்டாங்க? என்ன அப்படின்னா அவர்களுடைய தெய்வம் அந்த முறைகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். என்ன அப்படின்னா நீ செய்ததான பாவத்துக்கு பாவம் செய்யாத வேறொன்று அடிக்கப்பட வேண்டியதா இருக்கிறது. பலியிடும் போது அதான் மனுஷன் பாத்தீங்கன்னா நினைக்கணும், இது என்ன பாவத்தை செய்யுது? குற்றம் செய்யாததான ஒரு ஆட்டை கொண்டு போய் எதற்காக பலியிடணும்? கேட்டா அவர்களுடைய ஆகமம் சொல்லுகிறது நீ செய்த பாவத்துக்கு பிராயசித்தம். மனுஷன் யோசிக்கணும், நான் செய்த பாவத்துக்கு இது எப்படி, இதையே அடிக்கணும்? அப்ப அது எங்க கொண்டு போகிறது? தேவனிடத்துல அவனை திருப்புகிறது. இப்ப இதுதான் அடுத்த வருஷம் திரும்ப திரும்ப செய்யணுமா? இப்ப இதுல இருந்து எப்பொழுது எனக்கு விடுதலை? அப்ப தேடினா அப்படின்னு சொன்னா அந்த தெய்வம் இதற்கு என்ன வழியை வைத்திருக்கிறார் என்று அவன் தேடுவான். அதுவும் எங்க இருக்கு? அவனுக்கு அவர் கொடுத்த பிரமாணங்களுக்குள்ளேயே தான் காணப்படுது. இதற்கு முடிவு என்ன, எப்படிதான் இதுல இருந்து முழுவதுமாக விடுதலை அடைய முடியும் அப்படின்ற காரியத்தை அதுக்குள்ளதான் வைத்திருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் பவுல் சொல்றாரு, இந்த நியாயப்பிரமாணங்கள் கிறிஸ்துவை நோக்கி நம்மை நடத்துகிற உபாத்தியாயா இருக்குது. நியாயப்பிரமாணத்தை சரியா நீ படிச்சு அதனுடைய அர்த்தத்தை ஞான அர்த்தத்தை புரிந்து கொண்டாய் என்றால் அது உன்னை கிறிஸ்துவை நோக்கி கொண்டு செல்கிறது. உன்னை விடுதலையாக்குறதற்காக கொடுக்கப்படல, விடுவிக்கிறவர் யார் என்று அவரை உனக்கு அறிவிக்கிறதான ஒரு காரியமா இருக்கிறது.
இப்ப நியாயப்பிரமாணத்துக்குள்ள ஆழமா வந்து விசுவாசம் அடங்கி இருக்கிறது, அதை அவர்கள் பார்க்கிறது கிடையாது. நியாயப்பிரமாணத்து விசுவாசத்தின்படி பார்த்தா அதற்குள்ள என்ன காணப்படுது? கிறிஸ்துவை விசுவாசிக்கணும், இதை கொடுத்த தெய்வத்தை விசுவாசிச்சாதான் இதுல இருந்து தப்ப முடியும் அப்படின்றதான காரியம் அதற்குள்ள அடங்கி இருக்கிறது. ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா கோர்வையா எடுத்து ஒரு சிம்பிளா கலாத்தியர் 3 பவுல் வந்து பேசுகிறார். அப்ப தீக்கிடக்க பண்ணுகிறது அப்படின்னு சொன்னா அது பலிகளை எதன் நம்பிக்கையில கொடுக்குறாங்க? ஆண்டவர் கொடுக்க சொன்னார், எங்க தெய்வம் கொடுக்க சொன்னார், கொடுக்குறோம். அப்ப அதே போல அவங்க தெய்வம் என்ன வந்து அவங்களுக்கு சொல்லியிருக்கோ அதன் அடிப்படையில் என்ன பண்றாங்க? அவங்களுக்கு தெய்வம் அவங்க தெய்வம் என்ன சொல்லியிருக்கோம்? அவனுடைய ஆசாரியன்னு ஒருத்தன் காணப்படுவான்ல, இந்த தெய்வ வழிபாட்டை கொண்டு வந்தோம் எவனாவது இருப்பான்ல. ஏன்னா இப்ப ஒரு ராஜாவே கொண்டு வரோம்னு வச்சுக்கோங்களேன், ராஜா கொண்டு வந்து இந்த டீச்சிங் எல்லாம் ராஜா கொடுக்க மாட்டான். ராஜா வந்து ஒரு ஆசாரியனை இதற்கு நியமிப்பான். அவன் தான் வந்து சீஃப் ப்ரீஸ்டா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு காணப்படுவார். சீஃப் ப்ரீஸ்டா இல்ல சீஃப் ப்ரீஸ்டஸ் யாராவது இருப்பாங்க. ஸோ அவங்க தான் இந்த காரியத்தை முதலாவது சொல்லி கொடுப்பாங்க. அப்போ இது எப்படி ஜனங்களை வந்து எல்லாத்தையும் ஈர்த்து கொண்டு வரணும்? எல்லாம் வாங்க இந்த தெய்வத்தை இப்படி ஆராதிக்கணும், ஆராதிக்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு காரியத்தை சொல்லணும். என்ன பண்ணும்? இப்படிப்பட்டதான வழிமுறைகளை அவர்கள் என்ன பண்ணுவாங்க? இந்த தெய்வம் எங்களுக்கு வந்து சொல்லிச்சு இப்படிதான் செய்யணும், இல்லைன்னா நம்ம எல்லா தேசத்துக்கே பிரச்சனை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க ஜனங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்க. தேசத்துக்கே பிரச்சனை, உன் குடும்பத்துக்கே பிரச்சனை அப்படின்னா அந்த மனுஷன் என்ன பண்ணுவான்? எதையும் சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு ரெடி ஆகுறான். உன்னுடைய தேசத்துக்கே பிரச்சனை அப்படின்னு சொன்னா ஜனங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க? இப்ப நினைவே யோசித்து பாருங்களேன். தேசம் அழிய போகுது, பட்டணம் அழிய போகுது அப்படின்னா அவன் என்ன பண்ணா? சட்டத்தை சொல்லிட்டான், யாருமே என்ன பண்ணக்கூடாது, மிருகங்கள் முதல் கொண்டு எதுவுமே சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்க கூடாது சொல்லிட்டான்ல. அப்ப என்னன்னா தேசம் அழிகிறது அப்படின்னு சொன்னா உடனே டக்குன்னு ஒரு சட்டம் பிறப்பிக்கப்பட்டு எமர்ஜென்சி ரூல் கொண்டு வந்து அதை வந்து இது பண்ணலாம். இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா இவைகளுக்கெல்லாம் வந்திருக்கும். என்னன்னா தேவன் எதெல்லாம் வேணான்னு சொன்னாரோ அதெல்லாம் அந்த தெய்வங்கள் வந்து வேணும்னு சொன்னதாக என்ன பண்ணுவாங்க? அவர்களுடைய ஆசாரியர்கள் அதை வந்து அறிவிப்பார்கள். அதன் அடிப்படையில் என்ன? கர்த்தர் வந்து சொன்னார், பிள்ளைகளை தீக்கடக்க பண்ணக்கூடாது, பிள்ளைகளை பலி கொடுக்க கூடாது, மனிதர்களை பலி கொடுக்க கூடாது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா மனிதர்களை பலி கொடு, அப்போதான் வந்து பார்த்தோன்னா உன்னுடைய குடும்பம் நல்லா இருக்கும், உன்னுடைய தேசம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னா அவர்கள் என்ன பண்ணாங்க? ராஜாவே கொண்டு போய் பலி கொடுக்குறான். தன்னுடைய குடும்பத்துல தன்னுடைய குமாரத்திலே தெரிந்து கொண்டு தீக்கிடக்கப்படுறாங்க. ஸோ இது வந்து இதுதான் நடந்திருக்க வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி தோணுச்சா உங்களுக்கு? இல்லை எப்படி அந்த மாதிரி? ரொம்ப சிம்பிள், நிச்சயமா சான்ஸ் இருக்கு. இப்பயே வந்து பாத்தீங்க அப்படின்னா பணத்துக்காக, அதாவது பெரிய பணக்காரன் ஆகணும் அப்படின்றதுக்காக இன்னும் கூட நரபலிகள் எல்லாம் வந்து சீக்கிரட்டா நடந்து கொண்டுதான் இருக்கு. அதாவது ரொம்ப ஸ்ட்ரிக்டா சட்டங்கள் எல்லாம் வந்த பின்பும் கூட வந்து பாத்தீங்கன்னா இது நடக்குது. இதை வந்து யார் மூலமா நடத்துவாங்க? அதுக்குன்னு ஒரு பெரிய மந்திரவாதி இருப்பார். அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மறைந்துதான் இந்த காரியத்தை வந்து அவர் பண்ணுவார். ஏன்னா அவரை பிடித்தாலும் அவர் வந்து சட்டத்துக்கு முன்பாக அவர் நிற்கணும். ஆனப்படினாலே அப்படிப்பட்டதான ஒரு மந்திரவாதியை தேடி கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். இப்ப ஒரு நாட்கள்ல சவுல் வந்து எல்லாரையும் வந்து துரத்திட்டாங்களே குறி சொல்றவர்கள்லாம். அப்ப சவுலுக்கே ஒரு ஆள் வந்து கிடைக்கல, ஒரு மந்திரவாதி குறி சொல்லுகிற எங்கேயுமே தேசத்துக்குள்ள இல்ல, தேடி சவுல் கண்டுபிடிக்க வேண்டியதாயிடுச்சு. அதே போல சட்டங்கள் வந்து நரபலி எல்லாம் வந்து மாற்றின பின்பு நரபலி இடுகிறதானவர்களே நீங்க கண்டுபிடிக்க முடியாது. பண்றதுனாலும் எல்லாம் சீக்கிரட்டா தான் அந்த காரியத்தை செய்ய முடியும். அது இன்னைக்கு நடந்துருக்காரு. அப்ப அன்றைக்கு இது வந்து ஓப்பனா தேசமே அக்செப்ட் பண்ணிட்டு செய்ததான காரியம். ஏன்னா அந்த தேசத்துக்கான தெய்வங்கள் அப்படின்ட்டு காணப்பட்டுச்சு. அந்தந்த தெய்வங்களுக்கு இப்படிப்பட்டதான காரியங்களை செய்தால்தான் அது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். சரி, உங்களுக்கு வந்து ஒரு பயங்கர வேடிக்கையா இருக்கும்ல இதெல்லாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் கோழி வந்து கொண்டு வர சொல்லுவாரு, மந்திரவாதி வந்து கோழியை கொண்டு வர சொல்லுவாரு, கோழியை திருவுவாரு இல்லையா, அந்த ரத்தத்தை வந்து குடிப்பாரு, கோழி முட்டைய, இதெல்லாம் வந்து என்னத்துக்கு இதில் பண்றாங்க? உங்களுக்கு ஃபன்னியா சிரிப்பா இருக்கும். ஆனா அதற்குள்ளாக வந்து பாத்தீங்கன்னா நிறைய சைக்காலஜிக்கல் காரியங்கள் அடங்கி இருக்கு. இது பிசாசு இதெல்லாம் பயன்படுத்துறான்றது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சைக்காலஜி என்னன்னா மனுஷர்கள்ட்ட வந்து நீ வந்தா இந்த தெய்வத்திட்ட வந்து நீ கேட்டனா, நம்பிக்கை கேட்டனா இந்த தெய்வம் கொடுக்கும் அப்படின்னு சொன்னா ஒருத்தனை கேட்க மாட்டான். ஆனா இதெல்லாம் நீ எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னா அதெல்லாம் எடுத்துட்டு வந்து பயபக்தியா என்ன பண்ணுவான்? நின்று அந்த சம்பிரதாயங்கள்லாம் நிறைவேற்றி விட்டு அவன் வந்து பாத்தீங்கன்னா போவான். அவனுக்கு வந்து சாதாரணமாவே அந்த காரியம் விலகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவனை நீங்க வந்து எவ்வளவு பெரிய பக்திமானா நீங்க பார்ப்பீங்க. அவனுடைய குடும்பம், அவனுடைய சந்ததி எல்லாம் அந்த தெய்வத்தை தான் என்ன பண்ணும்? வழிபடும் இல்லையா? அப்ப பிராக்டிக்கலா அப்படின்றது உங்களுக்கு கேள்வி, நிச்சயமா பிராக்டிக்கல் அப்படின்றது பதில். இதுல எழுதப்பட்டிருக்கிறதுனால அப்படின்றதல்ல, நிச்சயமா இன்றைக்கு வரைக்கும் இது பிராக்டிக்கலா நடக்கிறதான காரியங்கள் தான்.